ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான தக்காளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த தக்காளி குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசையோடையும் சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க, சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரி வாங்க, சுவை நிறைந்த இந்த தக்காளி குழம்பு எப்படி செய்யலான்னு சட்டுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. இதில் 2 ஸ்பூனுக்கு மட்டும் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்த உடனே ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 50 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது கூடுதல் சுவையாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாங்க. பாருங்கள், பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கும் போது தான் இந்த குழம்புக்கு அதிகப்படியான சுவை கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயத்தை லைட்டாக கொஞ்சம் பொன்னிறமாக வருது பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி பழம், ஒரு 6 தக்காளி பழத்தை நல்லா நைஸாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. நம்ம தக்காளியை சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வதக்கும் போது நம்மளுக்கு தக்காளி வேகமாகவும் சூப்பராக வெந்து வந்துடுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாங்க. இப்போ தக்காளி வேகிற நேரத்துக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1.5 சில் அளவுக்கு தேங்காய் சில் எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ முந்திரி குருணை நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேங்க. உங்கள்கிட்ட முந்திரி குருணை இல்லைன்னா முழு முந்திரி பருப்பாக இருந்துச்சுன்னா ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சுது. தக்காளி பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்குது. இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. வீட்டில் அரைச்ச மசாலா பொடி 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்த உடனே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த தக்காளி குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. மீடியமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லா சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிக்கிட்டுங்க. மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ நான் மூடி வச்சு 2 நிமிஷம் ஆயிடுச்சுது. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. உப்பு காரம்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குங்க. நான் செக் பண்ணிவிட்டேன். உங்களுக்கும் அதே போல் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு மிஸ் பண்ணாமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் இந்த குழம்பை மூடி வச்சு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு கொதிக்கும் போத வாசனை அப்படியே வீடு முழுக்க அப்படி ஒரு கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. என்னோடய பொண்ணுக்கு எப்பயுமே நான் அந்த தக்காளி குழம்பு பண்ணிட்டேனாங்க, இறக்கங்குளையும் அம்மா பசிக்குது ரெடி ஆயிடுச்சான்னு 10 தடவைனாலும் அடுப்படிக்கு வந்துடுவா பார்த்துக்குங்க. அந்தளவுக்கு இந்த குழம்போட வாசனை பசியாதவங்களுக்கும் பசி வர வச்சுருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த குழம்புக்கு அதிகமான எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாலே போதுமானதுங்க. இப்போ நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பொடிசாக கட் பண்ணிய மல்லி இலையை சேர்த்துக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிற வேண்டியதாங்க. இப்போ நம்மளுக்கு சுட சுட சாதமும் ரெடி ஆகிருக்குது. தக்காளி குழம்புக்கு சைடிஷாக சோயா ஃப்ரை வச்சுருக்கோங்க. சோயா ஃப்ரையும் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த தக்காளி குழம்போட சாப்பிடும் போது அட்டகாசமாக இருந்துச்சுங்க. சோயா ஃப்ரை மட்டும் இல்லைங்க, ஒரு ஆம்லெட்டோட இந்த தக்காளி குழம்பு சாப்பிடும் போதையும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களுமே இதே அளவுகளோட இந்த தக்காளி குழம்பை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் முதலாவது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.